ஓம் சாந்தி. 12/4/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த பிராமண குலம் முற்றிலும் தனிப்பட்டதாக இருக்கிறது. பிராமணர்களாகிய நீங்கள்தான் ஞானம் நிறைந்தவர்கள். நீங்கள் ஞானம், விஞ்ஞானம் மற்றும் அஞ்ஞானத்தை தெரிந்திருக்கிறீர்கள். கேள்வி: எந்த ஒரு எளிய முயற்சியின் மூலம் குழந்தைகளாகிய உங்களுடைய மனம் அனைத்து விஷயங்களில் இருந்தும் விலகிக் கொண்டே செல்லும்? பதில்: இந்த ஆன்மீக தொழிலில் மட்டும் ஈடுபடுங்கள். எவ்வளவுக்கெவ்வளவு ஆன்மீக சேவை செய்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவிற்கு மற்ற அனைத்து விஷயங்களில் இருந்தும் தானாகவே மனம் விலகி கொண்டே போகும். ராஜ்யத்தை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு விடுவீர்கள். ஆனால் ஆன்மீக சேவையின் கூடவே என்ன படைப்பை படைத்திருக்கிறீர்களோ அதையும் பராமரிக்க வேண்டும். அதாவது இல்லறத்தில் இருக்கிறவங்க சேவையில் ஈடுபட்டாலும் அவங்களுடைய குடும்பத்தையும் பராமரிக்கணும், அதுக்கும் நேரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். முரளியின் பாடல்: யார் தலைவனோடு இருக்கிறார்களோ அவர்களின் மீது ஞான மழை பொழிந்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. தலைவன் என்று தந்தைக்கு சொல்லப்படுகிறது. இப்பொழுது தந்தையின் முன்போ குழந்தைகள் அமர்ந்திருக்கிறீர்கள். நாம் எந்த சாது சந்நியாசிக்கு முன்பும் அமரவில்லை என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். அந்த தந்தை ஞான கடலாக இருக்கிறார். ஞானத்தின் மூலம்தான் சத்கதி ஏற்படுகிறது. ஞானம், விஞ்ஞானம் மற்றும் அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. விஞ்ஞானம் என்றால் ஆத்ம அபிமானியாக ஆகுவது, நினைவு யாத்திரையில் இருப்பது. மேலும் ஞானம் என்றால் சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்வது. இதனுடைய அர்த்தம் மனிதர்களுக்கு முற்றிலும் தெரியாது. நீங்கள் இப்பொழுது சங்கமயுக பிராமணர்கள். உங்களுடைய இந்த பிராமண குலம் தனிப்பட்டதாகும். இப்பொழுது உங்களை எல்லையற்ற தந்தை தத்து குழந்தைகளாக ஆக்கியிருக்கிறார். பிரம்மாவும் கூட எல்லையற்ற தந்தையின் குழந்தையே ஆவார். இவருக்கும் கூட அவரிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது. உங்களுக்குள் ராஜ்யத்தின் சம்ஸ்காரம் நிரப்பப்படுகிறது. நீங்கள் ராஜ்யம் செய்வீர்கள். அறிவியலாளர்கள் அந்த ராஜ்யத்தில் வந்து என்ன கலைகளை கற்றிருக்கிறார்களோ அதையே அங்கு செய்வார்கள். நீங்கள் பாபாவிடமிருந்து ராஜ்யத்தை அடைவீர்கள். தொழில் போன்றவற்றின் அந்த சம்ஸ்காரம் இருக்கும் தானே. அதாவது பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, உங்களுக்குள்ள ராஜ்யத்தினுடைய சம்ஸ்காரத்தை இப்போ நிரப்பிட்டு இருக்கிற நீங்கள் ராஜ்யம் செய்வீங்க. பாபாவிடமிருந்து ராஜ்யத்தை அடைவீங்க. அந்த ராஜ்யத்தில் அறிவியலாளர்கள் வருவாங்க. அவங்க என்ன கற்றுருக்குறாங்களோ அதையே அங்கே செய்வாங்க. ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குவாங்க சயின்ஸு. அப்போ இவங்க எல்லாம் யார்? சயின்டிஸ்ட் ஞானத்துக்கு வராமலேயே சத்தியுகத்துக்கு வந்துடுவாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி பாபா புரிய வச்சிட்ருக்கிறார். இப்போ வியாபாரிகள் ஞானத்துக்கு வராங்க அப்படின்னா ராஜயோகாவும் செய்கிறாங்க, யோகாவும் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அந்த வியாபாரம் செய்யக்கூடிய சம்ஸ்காரம் அவங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? அதே போல் விஞ்ஞானிகள் கூட கடைசியில் யோகா பண்ணுவாங்க, பாபா குழந்தைகளாக ஆகுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த சம்ஸ்காரமும் இருக்கும். ஆகையால் அங்கே அவங்க என்ன கற்றுருக்காங்களோ அதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார். ஆனால் இங்கே வியாபாரத்தில் சச்சரவுகள் நிறைய இருக்கும். அங்கே அது இருக்காது, அவ்வளோதான். எதுவரை நீங்கள் வானப்பிரஸ்த நிலையை அடையவில்லையோ அதுவரை வீடு வாசலையும் பராமரிக்க வேண்டும். இல்லையென்றால் குழந்தைகளை யார் பார்ப்பார்கள்? இங்கேயே இருந்துவிட முடியாது. எப்போது இந்த தொழிலில் முழுமையான விதத்தில் ஈடுபட்டு விடுவீர்களோ அப்போது அது விடுபட்டு விடும் என்று பாபா கூறுகிறார்.
அதாவது இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு சேவையில் ரொம்ப ஆர்வம் அதிகமாயிடும். குடும்பம் இருக்கும், குழந்தைகள் இருப்பாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் சேவை சேவைன்னு சேவை செய்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், இங்கேயே வந்து இருந்துட்டீங்கன்னா அப்போ உங்கள் குழந்தைகளை யார் பார்த்துப்பாங்க? ஆகையால் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபடுங்க. முழுமையாக இந்த சேவையில் நீங்கள் ஈடுபட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மனம் வந்து விலகிடும். அதுவும் வானப்பிரஸ்த நிலைக்கு அப்புறம் வந்து செய்யுங்க. உங்கள் கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் முழுமையாக ஈடுபடுங்க அப்படின்றார். யாராவது நல்ல விதத்தில் இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு விடுகிறார்கள் என்றால் பிறகு அதிலிருந்து மனம் விலகிவிடும். எவ்வளவு நேரத்தை இந்த ஆன்மீக சேவையில் கொடுக்கிறோமோ அவ்வளவு நல்லது என்று புரிந்து கொள்வார்கள். அதனால பேலன்ஸ்டாக இருக்கணும். குடும்பத்திற்கும் டைம் கொடுக்கணும், சேவைக்கும் டைம் கொடுக்கணும். ஒவ்வொருவருடைய கணக்கும் பார்க்கப்படுகிறது. அதாவது எல்லாருக்கும் ஒரே ரூல் கிடையாது. எல்லாரும் 60 வயசுக்கு அப்புறமா தான் வரணும் அப்படின்னும் கிடையாது. சில நேரத்தில் சில அதர் குமார்ஸோ தாய்மார்களோ இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பந்தனமும் இல்லை, கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இருக்காது. சிலருடைய கணக்கு பார்த்துட்டு பாபா ஓகே சொல்வார். அவங்க சூழ்நிலையை பார்த்து ஓகே சொல்வார். ஆகையால் ஒவ்வொருத்தருடைய கணக்கு பார்த்துட்டு தான் பாபா வந்து சேவைக்கு அனுமதி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார். எல்லையற்ற தந்தையோ தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகுவதற்கான வழியை மட்டும் கொடுக்கிறார். மற்றபடி இந்த ஸ்தூல விஷயங்களையெல்லாம் பார்ப்பது, வழி சொல்வது, இது இவருடைய வேலையாகி விடுகிறது. அதாவது நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக வழி கொடுக்குறேன், அவ்வளோதான். மற்றபடி ஸ்தூல விஷயங்கள், பாபா எங்கள் குடும்பம் இப்படி இருக்குது, நான் என்ன செய்யட்டும், நான் வியாபாரம் செய்யட்டுமா, சரண்டர் ஆகட்டுமா, சேவையில் ஈடுபடட்டுமா, நான் என்ன பண்ணட்டும், இதெல்லாம் வந்து இவருடைய வேலை அப்படின்றார். நீங்கள் பிரம்மாவை கேளுங்க, பிரம்மா பாபா சொல்லுவார் அப்படின்றார். என்னிடம் எந்த தொழில் போன்ற விஷயங்களை பற்றி கேட்கக்கூடாது என்று சிவபாபா கூறுகிறார். வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குங்கள் என்றுதான் என்னை நீங்கள் அழைத்தீர்கள். எனவே நான் இவர் மூலம் உங்களை தூய்மையாக்கிக் கொண்டிருக்கிறேன். இவரும் தந்தைதான். இவருடைய வழிப்படி நடக்க வேண்டும். என்னுடையது ஆன்மீக வழி, இவருடையது ஷரீரத்திற்கு சம்பந்தப்பட்ட வழியாகும். அதாவது சிவபாபா தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகிறதுக்கு வழி என்னன்னா அதுக்கு நான் சொல்கிறேன். என்னுடையது ஆன்மீக வழி, இவருடையது அதாவது பிரம்மா பாபாவினுடையது ஷரீரத்திற்கு சம்பந்தப்பட்ட வழி அப்படின்றார். அப்படின்னா நான் வீட்டில் இருக்கணுமா, சென்டரில் இருக்கணுமா, தொழிலில் ஈடுபடணுமா, வியாபாரம் செய்யணுமா, எந்த தொழில், இந்த தொழில் செய்யலாமா, எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதெல்லாம் ஷரீரத்திற்கு சம்பந்தப்பட்ட வழி. அதனால் என்னுடையது ஆன்மீக வழி, இவருடையது ஷரீரத்திற்கு சம்பந்தப்பட்ட வழி அப்படின்றார். இவருக்கும் கூட எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது. இவரும் பாபாவின் கட்டளை என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பாபாவின் வழிப்படி செல்லுங்கள். மற்றபடி குழந்தைகள் வேலையில் எப்படி நடந்து கொள்வது போன்ற விஷயங்கள் கேட்க வேண்டி இருக்கிறது என்றால் இந்த சாக்கார பிரம்மா பாபா நல்ல விதத்தில் புரிய வைக்க முடியும். அனுபவஸ்தர் நன்றாக சொல்லுவார். மகிமைகள் அனைத்தும் ஒரு தந்தையினுடையதாகும். தந்தைதான் வந்து அனைவருக்கும் சுகம் கொடுக்கிறார், உங்களோடு பேசுகிறார். நீங்கள் இங்கே யாரிடம் வந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய புத்தி அங்கேயும் செல்லும், இங்கேயும் இருக்கும். ஏனென்றால் சிவபாபா அங்கு வசிக்கக்கூடியவர், இப்போது இவருக்குள் வந்திருக்கிறார் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். மகிமைகள் அனைத்தும் ஒரு தந்தையினுடையதாகும். பாபா தூர தேசத்திலிருந்து மாற்றானுடைய தேசத்தில் வந்து நமக்கு படிப்பித்துவிட்டு பிறகு சென்று விடுகிறார். நான் ஒரு வினாடியில் வருகிறேன் என்று அவரே கூறுகிறார். நேரம் பிடிப்பதில்லை. ஆத்மாவும் கூட ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொன்றில் செல்கிறது. யாரும் பார்க்க முடியாது.
ஆத்மா மிகவும் வேகமானதாகும். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாபா, ஹே சிவ்பாபா என்று சொல்வது அழைக்கும் வார்த்தையாகும். நீங்கள் ஹே என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. பாபாவை நினைவு செய்ய வேண்டும். கூப்பிட்டீர்கள் என்றால் பக்தியின் அம்சம் வந்துவிட்டது. ஹே பகவானே என்று சொல்வது கூட பக்தியின் வழக்கமாகும். எனவே உள்நோக்கு முகமுடையவராகி என்னை நினைவு செய்யுங்கள். உங்களுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. இப்போது தந்தையின் ஸ்ரீமத் படி செல்லுங்கள். அதாவது பக்தியில ஹே இறைவா, ஹே பகவானே, ஹே கடவுளே அப்படிலாம் கூப்பிட்டு அந்த பழக்கமாயிருக்கு. இங்கே அது போல ஹே பாபா அப்படிலாம் கூப்பிடக்கூடாது அப்படின்றார். அந்த ஹே என்ற வார்த்தையே வரக்கூடாது. அது கூட பக்தியினுடைய அம்சம் அப்படின்றார். அதாவது பக்தியில கூட சொல்லுவாங்க, ஒரு வியாபாரி இருந்தார். அவர் எப்போவுமே பணம் எண்ணிட்டே இருப்பார். வியாபாரம்னால அந்த அக்கௌண்டிங் வைப்பாங்க இல்லையா, பணத்தை எல்லாம் எண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வைராகியம் வந்துடுச்சான். எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு ஜபமாலை எடுத்துக்கிட்டு எப்போவுமே ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாரா. கோவிலில் உட்காந்துக்கிட்டு மாலையை உருட்டிகிட்டே இருப்பாரா. அதுக்கப்புறம் அந்த 108 மணி மாலை இருக்கும் இல்லையா, அந்த 108 மணி மாலை ஒரு முறை பண்ணேன், 2 முறை பண்ணேன், 100 முறை பண்ணேன், 108 முறை பண்ணேன் அப்படிலாம் எண்ணிட்டே இருப்பாரா. ஒரு நாள் யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்குமா. திரும்பி பார்க்குறாரு, யாருமே இல்லை. சரி என்னவோ அப்படின்னு மறுபடியும் எத்தனை முறை அந்த 108 மணி மாலையை உருட்டிருக்கிறேன்றது கணக்கு பார்த்துட்டே இருந்தார். மறுபடியும் சிரிப்பு சத்தம் கேட்குமா. அப்போதான் அவருக்கு புரியுது, பகவான் அவரை பார்த்து சிரிக்கிறார். அந்த சிலை, பகவானுடைய சிலை அவரை பார்த்து சிரிக்குது. ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதுக்கு பகவான் சொன்னாரா, இவ்வளோ நாள் நீ வியாபாரத்தில் பணம் எண்ணிட்டு இருந்த, இப்போவும் அதே தான் நீ செய்திட்ருக்கிற. இப்போவும் நீ எத்தனை முறை மாலையை உருட்டினேன்னு சொல்லிட்டு எண்ணிட்டு இருக்கிற. ஆக மொத்தம் அந்த எண்ணக்கூடிய சன்ஸ்காரம் உன்னை விட்டு போகலை. அங்கேயும் அதை தான் செய்துட்டு இருந்த, இங்கேயும் அதை தான் செய்கிற. அதாவது எதுக்காக சொல்லுவாங்கன்னா, ஜபமாலையை வச்சுட்டு எண்ணிக்கையில் போகக்கூடாது, அன்பில் மூழ்கணுன்றதுக்காக அந்த சொல்லுவாங்க. அதுபோல் அங்கே ஹே பகவானே அப்படின்னு சொன்னோம், இங்கே ஹே பாபா அப்படின்னு சொல்கிறது. அல்லது அங்கே பக்தியில் வேண்டிட்டு இருந்தோம், இங்கே பாபா கிட்ட வேண்டுறது, இதெல்லாமே கூடாதுன்றார். அமைதியில் மூழ்கிடுங்க, அன்பில் மூழ்கிடுங்க, எல்லையற்ற நிலைக்கு வாங்க அப்படின்றார். இப்பொழுது பிராமணர்களின் மாலை உருவாக முடியாது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் உடைந்து கொண்டே இருக்கிறது. மணிகள் உடைந்து கொண்டே இருக்கின்றார். இன்னைக்கு இருக்கிறாங்க ஞானத்தில், 2 வருஷம் கழிச்சு இருக்கிறது இல்லை, இல்லை 5 வருஷம் கழிச்சு ஞானத்தை விட்டு போயிடுவாங்க, எல்லாம் இருக்கு இல்லையா. ஆகையால பிராமணர்களின் மாலை உருவாக முடியாது அப்படின்றார். எப்பொழுது பிராமணர்கள் ஃபைனல் ஆகி விடுகிறீர்களோ அப்போது ருத்ர மாலை உருவாகும். பிறகு விஷ்ணுவின் மாலையில் சென்று விடுவீர்கள். மாலையில் வருவதற்கு நினைவு யாத்திரை தேவை. உங்களுக்கு எந்த விஷயத்தை பற்றியும் கவலை இல்லை, பாபாவை நினைவு செய்வதற்கான கவலை மட்டும் இருக்கிறது. நினைவின் மூலம்தான் பாவம் பஸ்மமாகும். ஸ்ரீமத் கிடைத்து கொண்டே இருக்கிறது. யார் எவ்வளவு செய்வார்களோ அவ்வளவு அடைவார்கள். அழியாத சர்ஜனிடமிருந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் வழி கேட்க வேண்டி இருக்கிறது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அவ்வளவு நேரம் இந்த ஆன்மீக தொழிலை செய்ய வேண்டும். ஆன்மீக தொழிலின் சம்ஸ்காரத்தை ஏற்படுத்த வேண்டும்.
தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் சேவை செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், உள்நோக்கு முகமுடையவர்களாகி பாபாவை நினைவு செய்ய வேண்டும். வாயிலிருந்து ஹே என்ற வார்த்தை வரக்கூடாது. எப்படி பாபாவிற்கு அகங்காரம் இல்லையோ அதுபோல் அகங்காரமற்றவர்களாக ஆக வேண்டும். வரதானம்: மனதின் எண்ணம் மற்றும் உள்ளுணர்வின் மூலம் உயர்ந்த அதிர்வலைகளின் நறுமணத்தை பரப்பக்கூடிய சிவசக்தி கம்பைன்ட் ஆகுங்கள். எப்படி தற்காலத்தில் ஸ்தூல நறுமணங்களின் சாதனங்களினால் ரோஜா, சந்தனம் மற்றும் வெவ்வேறு விதமான நறுமணத்தை பரப்புகிறார்களோ அதுபோல் நீங்கள் சிவசக்தி கம்பைன்ட் ஆகி மனதின் எண்ணம் மற்றும் உள்ளுணர்வின் மூலம் சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தத்தின் நறுமணத்தை பரப்புங்கள். தினமும் அமிர்த வேளையில் விதவிதமான உயர்ந்த அதிர்வலைகளின் ஃபவுண்டன், அதாவது நீரூற்று போல் ஆத்மாக்கள் மீது பன்னீர் தெளித்திடுங்கள். எண்ணம் என்ற ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சை மட்டும் ஆன் செய்யுங்கள். அப்பொழுது உலகத்தில் அசுத்தமான உள்ளுணர்வுகளின் துர்நாற்றம் என்ன இருக்கிறதோ அது முடிந்து போய்விடும். ஸ்லோகன்: சுகவள்ளல் மூலம் சுகத்தின் பொக்கிஷத்தை பெறுவது இதுதான் அவருடைய அன்பின் அடையாளம் ஆகும். அவ்யக்த சமிகை: எந்தளவு சக்திகளிடம் சக்தி இருக்கிறதோ அந்த அளவே பாண்டவர்களுக்கும் விஷாலமான சக்தி இருக்கிறது. ஆகையால் சதுர்புஜ ரூபம், அதாவது 4 கரங்கள் கொண்ட ரூபம், அதாவது விஷ்ணு ரூபம் காட்டப்பட்டிருக்கிறது. சக்திகள் மற்றும் பாண்டவர்கள் இவர்கள் இருவரின் இணைந்த ரூபத்தின் மூலம்தான் விஸ்வ சேவையின் காரியத்தில் வெற்றி கிடைக்கிறது. ஆகையால் சதா ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்கக்கூடியவராகி இருங்கள். பொறுப்பு கிரீடத்தை சதா அணிந்தே இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. आवाज से परे, मधुर साज से भरे, अंदाज में बुलाए बाबा, पुकार के बच्चे आओ। आवाज से परे, मधुर साज से भरे, अंदाज में बुलाए बाबा, पुकार के बच्चे आओ। सितारों से दूर, सितारों का जहां, रहता परम सितारा, बेहद सुकून वहां। सितारों से दूर, सितारों का जहां, रहता परम सितारा, बेहद सुकून वहां। बच्चे आओ, बच्चे
मधुर साज से भरे अंदाज में बुलाए